தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்தது. இன்று கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மதுரை மாநகர பகுதிகளில் மாலையில் தொடங்கிய மழை இரவு வரை நீடித்தது. விருதுநகர் பகுதிகள் மற்றும் அதை சுற்றியுள்ள சூலக்கரை, சத்திரரெட்டியவட்டி, பட்டம்புதூர், பேராலி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வெண்ணந்தூர், படுகம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. கோவை மாநகரில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் தொடர்ந்து 4வது நாளாக மிதமான மழை பொழிந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலும் மழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்தது. திருப்பூரில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்ததால் அறிவொளி நகரில் 3000 வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இதில் 300க்கு மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொருட்கள் சேதமடைந்தன. அன்னைக்கு ஒரு நாள் தீர்வு மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா அதே தொடர்ந்து வருஷம் இதே மாதிரிதான் வந்துகிட்டு இருக்கு. நாங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு நைட்டும் பகலும் முழிச்சுக்கிட்டு தண்ணியோட நாங்க எங்க போய் இருக்கிறது. நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஊர்ல இருக்கேன். இங்க தண்ணி எப்பவுமே வந்துட்டே இருக்கு. மழை பெஞ்சா அது நிக்கவே மாட்டேங்குது, வந்துட்டே தான் இருக்கு. யார் வந்தாலும் சரி, இதுக்கு ஒரு தீர்வு இருந்தா போதுங்க. இதனிடையே திருப்பூர் மாநகர பகுதியில் உள்ள தனியார் கோன் வைண்டிங் நிறுவனத்திற்குள் மழைநீர் புகுந்ததில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான எந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் சேதமடைந்தன. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடியில் 12 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வெளுத்து வாங்கிய நிலையில் நொய்யல் இணைப்பு ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கரித்தமலை பகுதியில் இருந்து காங்கேயம் பாளையம் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. 5-6 ஸ்கூல் இருக்குதுங்க. இந்த 6 ஸ்கூலுக்கு உண்டான பொதுமக்களும் சரி, குழந்தைகளும் சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வழியை தான் போய் ஆகணும். கசவலை ஊராட்சி கொண்டு போட்டதுல ஒரு 7-8 கிராமம் இந்த இருக்குதுங்க. அதுல இருந்து எல்லாருமே இந்த வழியா போகணும். இதுல சென்னை மாநகர், தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல இடங்களிலும் லேசான மழை பெய்தது. இந்நிலையில் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது.